நீ நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விழுஞ்சியம் போர்ட் சம்பந்தமாக இனாகுரேஷன் நடந்தது. பிரைம் மினிஸ்டர் நேரடியாக அதை திறந்து வைக்கிறார். இந்த ப்ராஜெக்டே நமக்கு வர வேண்டியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது இந்த விழுஞ்சியம் போர்ட்ல அதானி இருக்கார் இல்லையா, அவருடைய சப்கான்ட்ராக்டர், நான் கம்பெனி பேரோட எனக்கு தெரியும், முழு விவரங்கள் அதோடைய ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. சபாநாயகர் அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அவர் சார்ந்த நிறுவனம் இதுதான் சப்கான்ட்ராக்டர் எடுத்து. எனக்கு என்ன புரியலன்னா, பஸ் எல்லாமே ஒரே ஓட்டையா இருக்கு, பஸ் ஓட மாட்டேங்குது, முந்தானத்தை கூட முன்சக்கரம் கலைஞ்சு ஓட்டுனது அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாவட்டத்தில் நடக்குது. படி இல்லாத பஸ்ஸாக ஓடுது. அப்புறம் பிங்க் ஆட்டோன்னு சொல்லி நீங்கள் பெண்களுக்காகன்னு சொல்லி போட்டால் அதை ஆண்கள் ஓட்டிட்டு வராங்க. பஸ்ஸு ஆட்டோவே உங்களால் ஒழுங்காக ஓட்ட தெரியல, ஓட்ட முடியல, இல்லை நீங்கள் போதிய கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் ராக்கெட் எலான் மஸ்க்கு இணையாக ராக்கெட் விடுற பரந்தூர் ஏர்போர்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே 2000 ஏக்கர், ஓசூரில் ஏர்போர்ட் வரதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே 2000 ஏக்கர். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது அதிமுக பீரியடில் ஆரம்பித்த ப்ரப்போசல், அதுக்கப்புறம் இவங்க பீரியடில் வந்தது. அது இனாகுரேட் பண்ணுறதுக்கு முன்னால் அங்கே 200 ஏக்கர் வாங்கி போட்டாங்க. இன்னும் கிளாம்பாக்கத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் பல வசதிகள் வரல. மெட்ரோ திட்டம் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோலாம் வராமல் அது எல்லாத்தையும் மாற்றி விட்டீங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து இங்கே வரதுக்கு 1000 ரூபா ஆகுது. கிளாம்பாக்கத்துலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு 500 ரூபாய்க்கு பஸ்ஸில் போயிடுறான். விழிங்கம் அதானி கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் அதானி கான்ட்ராக்டுக்கு சப் கான்ட்ராக்டு நாங்கள் தான். ப்ளஸ் அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டும் தமிழகத்துக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய நலன்லாம் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம். ஆனால் அதில் கான்ட்ராக்ட் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய கட்சிக்காரர்கள், எங்களுடைய வகைராவுக்கு சுயலாபம். இதுதான் திராவிடம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விழுஞ்சியம் போர்ட் இது சம்பந்தமாக இனாகுரேஷன் நடந்தது. பிரைம் மினிஸ்டர் நேரடியாக அதை திறந்து வைக்கிறார். ஒரே மேடையில் சசி தரூர், கௌதம் அதானி, பினராயி விஜயன், இதை பிரைம் மினிஸ்டரே சொல்லும்போது, இப்போ இந்த மேடையில் நாங்களாம் உட்காந்துருக்க பார்த்தா பல பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கும் அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டரே மேடையிலும், அதாவது இண்டி கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸின் சசி தரூர், கேரளாவின் கம்யூனிஸ்ட் முதல்வரான பினராயி விஜயன், இந்தியாவின் பிரதமர் மோடி, அது கௌதம் அதானி, இண்டி கூட்டணியில் எப்போ பார் அதானிக்காக மட்டுமே பிரதமர் மோடியும் அவருடைய அரசும் வேலை செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன ஒரு ஏன் விழுங்கியத்தில் ஏன் அதானி கொடுத்தீங்க பின்ன? இல்லை அதை மத்திய அரசு கொடுக்கலையே. இல்லை ஒரு அரசியல் தாண்டி ஒரே ஒரு கேள்வியோட என்னன்னா, இப்போ இந்த ப்ராஜெக்டே நமக்கு வர வேண்டியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது உண்மை என்னன்னா, கன்னியாகுமரி அதாவது அங்கே அதை ஒட்டி தானே வருது, அந்த பார்டரில் தானே வருது. இது ரொம்ப சகஜமான விஷயம். ஸ்ரீஹரிகோட்டாவில் இப்போ ஆந்திராவில் இது ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் இருக்குது. இது ஒரிஜினலாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. அப்போ அந்த திமுக ஆட்சியின் போது அப்போ மீட்டிங்க்கு ஒரு முரசொலி மாறன்லாம் இருந்தபோது அந்த ஒரு மீட்டிங் எங்கே இடம் அப்படின்றதுக்காக மத்திய அரசிலிருந்து உயர் அதிகாரிகள் வந்திருக்காங்க, அமைச்சரவையிலேருந்து அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த மீட்டிங்கு திமுகலேருந்து போக வேண்டிய ரெப்ரசன்டேட்டிவ் ஏறத்தாழ 1 மணி நேரம் போகவே இல்லை, லேட்டாக போனாங்க. அவங்க பார்த்துட்டு இதுதான் கொடுக்குற மரியாதையா ஒரு முக்கியமான ஒரு திட்டத்துக்குன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் வேணவே வேணாம். இது நான் சொல்கிறது ஆவணத்தில் உள்ளது. இதை ஸ்ரீஹரிகோட்டாக்கு மாற்றிட்டாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் விழிங்கம் தமிழ்நாட்டிற்கு தான் முதல்ல அலாட் பண்ணப்பட்டது. விழிங்கம் அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் ஒரு இடம் தான் ஏன்னு கேட்டால் பார்டர். இப்போ விழிங்கம் துறைமுகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாடு பார்டர்லேருந்து 35 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக விழிங்கம் போர்ட்லேருந்து சேலம் கன்னியாகுமரி அந்த நெடுஞ்சாலை 2 கிலோமீட்டர். ஸோ இப்போ தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் தமிழ்நாடு மீனவர்கள்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணி இதை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமல் பண்ணாங்க. இப்படி தானே நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வரக்கூடாது, மித்தேன் இவங்களே MOU கைத்து போட்டுருவாங்க, அப்புறம் மீத்தேன் வரக்கூடாதும்பாங்க, நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், இப்படி பல விஷயங்களில்
திராவிட அரசுகள், முக்கியமாக திமுக அரசு வந்து இவங்களே எம்ஓயு கைத்து போடுவாங்க. நீட் தேர்வு மாதிரி இவங்களே நீட் தேர்வை கொண்டு வரும்போது காந்தி செல்வன் கைத்து போடுவார். அப்புறம் நீட் தேர்வு வேண்டான்னு இன்னி வரைக்கும் போராடுவாங்க. இது ஒரு வழக்கம். கச்சத்தீவை இவங்களே தூக்கி கொடுத்துருவாங்க. இப்போ கச்சத்தீவை மீக்கிறோன்னு இவங்களே பில்டப் கொடுப்பாங்க. இது இவர்களுடைய திராவிட நாடக மாயை. இது திராவிட மாயை, இது நாடக கோஷ்டி. அந்த வகையில் இந்த விழிஞம் வந்து நமக்கு வர வேண்டியது. ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய முதல் மெகா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கண்டெய்னர் போர்ட்டு. இது வரைக்கும் வந்து கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொலம்போலையோ இல்லை வந்து சிங்கப்பூர்லேயோ வந்து கண்டெய்னர் வந்து அங்கே வந்து இறக்கி வேற ஒரு கப்பலுக்கு மாற்றி போக வேண்டிய இடத்துக்கு, எக்ஸ்லேருந்து ஒய் பாயிண்ட்டுக்கு போகணுன்னா டைரெக்டாக போகாது. நடுவில் ஒரு இடத்துல வந்து அப்போ தான் கட்டுப்படி ஆகும். நம்ம இந்த ஷட்டில் சர்வீஸ் பஸ்ஸு ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இப்போ ஷிப்ஸில் அது மாதிரி இந்தியாவில் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போட்டு எங்கேயுமே கிடையாது. அதனால் இந்தியா வந்து சிங்கப்பூர் இந்தியாவுக்கு வர வேண்டிய இறக்குமதியோ இல்லை இங்கேருந்து ஏற்றுமதியோ இந்த கண்டெய்னரில் அது வந்து ஒன்று சிங்கப்பூர் வழியாவோ இல்லை வந்து கொலம்போ வழியாவோ தான் போயிட்டு இருந்தது. அதை வந்து இங்கே இந்த போட்டி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருந்தால் அந்த லாபங்கள் அந்த அதோடைய பலன்கள் தமிழ்நாட்டிற்கு சர்வதேச இந்தியா அனுப்புறது மட்டும் இல்லை, இந்த பக்கத்துலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து அவன் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறான்னா கூட இப்போ சிங்கப்பூர் கொலம்போவுக்கு சவாலாக போட்டியாக நமக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க துறைமுகம், சர்வதேச வியாபாரம் கிடைச்சிருக்கும், அந்நிய செலாவணி கிடைச்சிருக்கும், வேலை வாய்ப்பு எல்லாமே பொருளாதார ரீதியில். அது இப்போ விழிஞம் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இண்டி கூட்டணியாக இருந்தாலும் அதானியை கூப்பிட்டு இங்கேயும் ஒன்றும் அதானி ஒன்றும் அப்படி ஒன்றும் சும்மா பேச்சுக்கு தான், அரசியலுக்கு தான் எதிரி. அந்த ஸ்மார்ட் மீட்டரு மற்ற விஷயங்கள்லாம் அந்த காட்டுப்பள்ளி பரந்தூர் எல்லா இடத்துலையும் அதானியோட தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதானி பையன் வந்து சபரீசனை பார்க்குறாரு, அதானி பையன் வந்து கரண் அதானியை என்னமோ பேர் ஒரு அதானி, அவர் வந்து சபரீசனை பார்க்குறாரு, மற்றவங்களை பார்த்துட்டு போகிறாரு, ரகசியமாக பார்த்துட்டு போகிறாரு, அவங்களோட எம்ஓயு போடுறாங்க. இதில் அதை விட பெரிய தமாஷை என்னன்னால் விழிஞம் போட்டு அதானிக்கு மெயின் கான்ட்ராக்ட் அவங்க தான். அது வந்து ஆர்டிஃபிஷியல் போட்டு, அதாவது தோண்டி 65 மீட்டர் வந்து ஆழம், இதுக்கு மேலேயே இன்னும் ஆழப்படுத்தி பண்ணுறாங்க. விழிஞம் போட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்தது, கேரளாவுக்கு போயிடுச்சு. அங்கேயுமே சில கிறித்தவ இவங்க மீனவ இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ரொம்ப நாள் வந்து இது வந்து கொஞ்சம் ஹோல்டுலேயே இருந்துச்சு. ஆனால் அப்புறம் மறுபடியும் ஏதோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கொடுப்போம், உங்களுக்கு மீன் குறைஞ்சிரும்னு சொன்னால் அது உண்மை இல்லை, அப்படியே உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கு மாற்று வேலை வாய்ப்புகள் கொடுப்போம்னு சொல்லி மத்திய அரசும் சரி கேரள மாநில அரசும் சரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் அது முடிச்சு. இப்போ வருஷத்துக்கு வந்து நமக்கு இந்தியாவுக்கு மட்டும் 1700 கோடி ரூபாய் இந்த கண்டெய்னர் வந்து ஒரு கண்டெய்னருக்கு $100 வந்து சார்ஜ் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கு. அது மட்டும் மிச்சப்படுறது மட்டும் 1700. இதை தவிர இனிமேல் சர்வதேச இதில் வந்து எனக்கு கொலம்போவில் ஸ்ரீலங்காவில் பிரச்சனையாக இருக்குது வேண்டாம், இல்லை சிங்கப்பூர் வந்து சுற்று வழியாக இருக்குது, இந்தியா வழியாக விழிஞம் வழியாக போகலாம் அப்படின்னு நினச்சால் வியாபாரங்கள் இது யாருக்கு வரும்? இந்தியாவுக்கு வரும், குறிப்பாக கேரளாவுக்கு வருது. தமிழ்நாட்டுக்கு வந்தது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு வர நலனை தான் தடுப்பாங்களே தவிர தங்கள் மக்களுக்கு தங்கள் குடும்பங்களுக்கு சுயலாபங்களை தடுத்ததா சரித்திரமே கிடையாது தமிழ்நாட்டு திராவிட அரசியல்வாதிகள். இந்த விழிஞம் போர்ட்டில் அதானி இருக்கார் இல்லையா, அவருடைய சப்கான்ட்ராக்டர், நான் கம்பெனி பேரோடு எனக்கு தெரியும், முழு விவரங்கள் அதோடைய ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது. சபாநாயகர் அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அந்த நிறுவனம், அவருடைய நிறுவனம், அவர் சார்ந்த நிறுவனம், இதுதான் வந்து சப்கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு விழிஞம் போர்ட். ஆமாம், வழக்கு போட்டாங்கன்னா சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஆவணங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டால் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்தோனேஷியாவிலிருந்து ஆழப்படுத்தும் ட்ரெட்ஜிங்னு பேர், கடல் ஆழப்படுத்துறதுக்கு பேர் ட்ரெட்ஜிங்னு பேர். இந்த ட்ரெட்ஜிங் வெசல்ஸும் பார்ஜஸ், ஏன்னா அங்கேருந்து பார்ஜஸ்னால் கப்பலை மினி கப்பல் மாதிரி ஒரு பாய் மாதிரி மிதக்கும், பாய் தான் ஆக்சுவலாக மிதக்கும் பாய். இந்த கோல்லாம் வந்து நிலக்கரியெலாம் அதில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. மிதக்கும் பாயின்னு வச்சுங்க. பாய்னா நீங்கள் சாதாரண படுத்துக்கிற பாய் இல்லை, 7000 டன் 8000 டன் 3000 டன்னு தாங்கக்கூடிய அந்த மாதிரி பாய்கள், அதுக்கு பேர் பார்ஜஸ்னு பேர். இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு வாடகைக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்தோனேஷியாவிலேருந்து வாடகைக்கு, ஏன்னா இந்தோனேஷியா ஒரு பார்ஜஸ் அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு நாடு, அதனால் என்னிடம் வந்து வந்தார்கள். அப்பொழுது நான் விசாரித்த போது எனக்கு தெரிஞ்சுது இந்த கம்பெனி யாருதுன்னு கேட்டால் இன்னாருடையதுன்னு சொன்னாங்க. நான் எதேச்சியாக நான் வந்து இதில் வந்து திமுக அதிமுகலாம் நான் பார்க்கல, எந்த கட்சிங்களாம் நான் பார்க்கல, யார் அரசியல்வாதின்னு பார்க்கல. அது அப்போ வந்து அந்த சமயத்தில் அந்த விழிஞத்தில் அந்த மீனவர்கள் பிரச்சனை இருந்தது. அதனால் நான் வந்து அந்த பார்ஜஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்து, ஆனால் வந்து
ரியலைஸ் ஆகலை. நான் இந்தோனேஷியாவில் எனக்கு இருக்கக்கூடிய 18 வருஷம் அங்கே இருந்ததுனால அந்த கான்ட்ராக்ட்ஸ் அதே கோல் மைனிங்கு ஷிப்பிங்லலாம் இருந்ததுனால அந்த கான்ட்ராக்ட்ஸில் வச்சு ஏற்பாடு பண்ணேன். கையெழுத்து போடுற நேரத்தில் இங்கே அதானி வந்து அவங்க கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. அதாவது இந்த கிளியரன்ஸ் இந்த போர்ட்டு நடுவில் நின்று போனது வந்து மறுபடியும் வந்து ரிவைவ் ஆனால் தான் கையெழுத்து போடுவோம் நான். அதனால் நின்று போச்சு. சரி, ஆனால் வந்து அதானி என்னை கான்டாக்ட் பண்ணல, இங்கே உள்ள கம்பெனி. ஆமாம், ஒரு காலம் அவங்களுக்கு வந்து தமிழக அரசியலுடைய ஓனர் அரசியல் தொடர்பானவர்னு தெரிஞ்சிருந்தால் வந்திருக்க மாட்டாங்களான்னு தெரியல. பட் வந்தாங்க. இது நான் எதுக்காக சொல்லணும்னா, இதே மாதிரி தான் இப்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் விட்டுட்டாங்க. குலசேகரப்பட்டினத்தில் வந்து இப்போது ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் வந்து மத்திய அரசு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து முக்கிய குடும்பத்துடைய மாப்பிள்ளை வந்து அவர் வானம் ஸ்பேஸ் ஆக்சலரேட்டர்னு ஒரு கம்பெனி போட்டிருக்காரு இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால். உடனே வந்து இத்தனை வருஷமாக இல்லாமல் தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி. எனக்கு என்ன புரியலன்னா, பஸ் எல்லாமே ஒரே ஓட்டையாக இருக்குது, பஸ்ஸு வந்து ஓட மாட்டேங்குது. முந்தானத்தை கூட முன்சக்கரம் கடைஞ்சு ஓடினது வந்து அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாவட்டத்தில் நடக்குது. படி இல்லாத பஸ்ஸாக ஓடுது. அப்புறம் பிங்க் ஆட்டோன்னு சொல்லி நீங்கள் பெண்களுக்காகன்னு சொல்லி போட்டால் அதை ஆண்கள் ஓட்டிகிட்டு வராங்க. அது பிங்க் ஆட்டோ வரதே பெண்கள் வந்து அது ஓட்டுநர்களாக வர வேண்டும். ஸோ நீங்கள் இந்த பஸ்ஸு ஆட்டோவே உங்களால் ஒழுங்காக ஓட்ட தெரியல, ஓட்ட முடியல, இல்லை நீங்கள் போதிய கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் வந்து ராக்கெட் எலான் மஸ்க்கு இணையாக ராக்கெட் விடுற தனியார் கம்பெனி, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அரசு பண்ணாதானே. ஆனால் இவ்வளோ வருஷம் இல்லாமல் 2021 வந்த அரசு 2025 வானம் கம்பெனி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்பேஸ் பாலிசி, இது வரைக்கும் உங்களுக்கு விண்வெளியில் பாலிசியே இல்லை அப்படின்னா ஏன் பாலிசி இல்லை? இப்போ ஏன் பாலிசி வந்துச்சு? இந்த வானம் வந்ததுக்கு அப்புறம் தான். வானம் என்ன பண்ண போகுது? ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் வெளிநாட்டிலிருந்து முதலீடை ஈர்க்க போகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 16 பேர் வச்சுட்டு தனியாக குடும்பத்தோடு வந்து தனி விமானத்தில் போய் லுல்லு குரூப்பில் வச்சு அப்போ சொன்னாங்க, இங்கேருந்து போன பணம் தான் மறுபடியும் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருதுன்னு. இதை மாதிரி ஒரு கால் வானம் வருதான்னு நமக்கு தெரியல. ஆனால் சில தகவல்களை பார்த்தால் அதை நோக்கி செல்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குலசேகரப்பட்டினத்தில் இப்போ முந்தானத்து செய்தி, அதை சுற்றி வந்து 2000 ஏக்கர் வந்து ஒரு முக்கிய குடும்பம் வாங்கியிருக்கிறது. குடும்பத்து உறுப்பினர் சொல்லும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரியும். 2000 ஏக்கர். பரந்தூர் ஏர்போர்ட்டு டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே 2000 ஏக்கர். ஹோசூரில் ஏர்போர்ட் வரதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே 2000 ஏக்கர். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது அதிமுக பீரியடில் ஆரம்பித்த ப்ரப்போசலு, அதுக்கப்புறம் வந்து இவங்க பீரியடில் வந்தது. அது வந்து இனாகுரேட் பண்ணதுக்கு முன்னால் அங்கே 200 ஏக்கர் வாங்கி போட்டாங்க. இன்னும் கிளாம்பாக்கத்துக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அடிப்படை வசதிகள் பல வசதிகள் வரல. மெட்ரோ திட்டம் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோலாம் வராமல் அது எல்லாத்தையும் மாற்றி விட்டீங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து இங்கே வரதுக்கு 1000 ரூபா ஆகுது. கிளாம்பாக்கத்துலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு 500 ரூபாய்க்கு பஸ்ஸில் போயிடுறான். சென்னை வர்றதுக்கு 1000 ரூபா ஆகுது. இது அதுவும் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் 2 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஆட்டோ வசதி மற்ற கார் வசதிகள்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் கூட்டமாக பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா, இல்லை வைஸ் வர்ஸா போகணுன்னா பையெல்லாம் தூக்கிட்டு போட்டியெல்லாம் தூக்கிட்டு 2 கிலோமீட்டரு. அப்போ அந்த 2 கிலோமீட்டரில் ஆட்டோவே இல்லைன்னு சொல்லலை, போதிய அளவில் இல்லை. ஆட்டோ வரணும், டாக்ஸி வரணும், இருக்கிறது 100 பேர் வந்து நிற்கிறாங்க, 4 டாக்ஸி தான் இருக்குது, 10 ஆட்டோ தான் இருக்குன்னா அவன் கேட்குற விலை தானே, அவன் என்ன டிமாண்ட் பண்ணாலும் கொடுத்து தானே ஆகணும். இப்படி நீங்கள் வந்து இந்த சாலை போக்குவரத்து இப்போ கூட பாருங்கள், சம்மர் ஹாலிடேஸ் வந்துடுச்சுன்னு ஆம்னி பஸ் எல்லாம் வந்து 4 முறை வந்து அதாவது உயர்த்தியிருக்காங்க, 4 மடங்கு கோடை விடுமுறைக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் எனி டைம் வந்து 1500 ரூபாய்க்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், யாராவது வந்து இவ்வளோ ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணால் நாங்கள் பிடிச்சிடுவோம். நாங்கள் அவனை 3000 ரூபா இல்லை 4000, இங்கேருந்து திருநெல்வேலிக்கு 500 ரூபாய்க்கு போகிற இடத்துக்கு வந்து 3000 ரூபா 4000 ரூபா வரும். நான் திருநெல்வேலி தூத்துக்குடின்னு சொல்கிறது என்னென்னா அதிகமான தூரம் இருக்கக்கூடிய 700-800 கிலோமீட்டர் வரக்கூடியது. அதுக்கெல்லாம் மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3000-4000 அந்த சம்மர் பீரியடில் ரஷ்ஷில். அந்த பணம்லாம் எங்கே போகுது? அந்த ஆம்னி பஸ்ஸுக்காரெல்லாம் யாருக்கு கொடுக்குறான்? அவனை வந்து 1000 ரூபாய்க்கு மேலே நீ வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு 3000-4000 வாங்கிக்க அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறது யார்? அமைச்சரும் அதிகாரிகளும் தான், அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தான். அப்படி இருக்கும் பொழுது ஸோ நீங்கள் அதாவது பஸ்ஸுலேயே இவ்வளவு வந்து நீங்கள் பஸ்ஸு ஆட்டோலேயே இவ்வளோ பிரச்சனைனால் நீங்கள் ஸ்பேஸில் ஆக இவங்க வந்து
குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் லான்ச் வரணுமா, அது ஸ்ரீஹரிகோட்டாவை கோட்டை விட்டாங்க, விழிஞ்சத்தை கோட்டை விட்டாங்க. ஆனால் விழிஞ்சத்தில் கான்ட்ராக்டில் உள்ளே போய் அதானியாக இருந்தாலும் அதானிக்கு சப் கான்ட்ராக்ட் நாங்கள் தான். அதே மாதிரி தான் நான் வந்து ஏதோ திமுகன்றதுக்காக சொல்ல, மேகேதாடுவில் வந்து அணை கட்டக்கூடாதுன்னு இங்கே அதிமுக ஆட்சியில் தீர்மானம் போட்டாங்க. அப்போ வந்து மணல் இங்கேருந்து சப்ளை வந்து எங்கேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து. அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டுறதுக்கு அப்புறம் அவன் அணை கட்டுறான். இங்கே 700 ரூபா வந்து அரசுக்கு செலுத்தி விட்டு எடுக்கக்கூடிய மண் குவாரிகளிலிருந்து 70,000 ரூபாய் ஒரு டன்னுக்கு அங்கே விற்கப்படுகிறது மேகதாதுவில். அவர் ஓபிஎஸோட தம்பி ராஜான்னு, ஓபிஎஸ் ராஜான்னு, ஓபி ராஜான்னு, அவர் தான் வந்து அந்த கடத்தலுக்கு பின்னால் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணார் அப்படிங்கிறத தமிழக அரசியலில் அட்டப்படத்தில் போட்டு கட்டுரை எழுதிடணும். ஆதாரங்களோட கண்டெய்னர் லாரின்னு சொல்லுவாங்க, க்ளோஸ்டாக இருக்கும். அதில் வந்து மணல் ஏற்றக்கூடாது சட்டப்படி, ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது இல்லையா, அதனால். ஆனால் அதில் ஏற்றி காட்டில் உள்ள அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள செக் போஸ்ட் வழியாக, அங்கே உள்ள செக் போஸ்ட்டில் யாரோ ஒரு சும்மா ஒரு கார்டு தான் உட்காந்துருப்பான், ஃபாரஸ்ட் கார்டு. அவன் கையில் ஒரு 1000-2000 கொடுத்தா அவன் வெயிலில் எங்கேயோ உட்காந்துருக்கான், சும்மா உட்காந்துருக்கான், சத்தமே இல்லாமல் தனியாக உட்காந்துருப்பான். அவன் கையில் 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வண்டியை விட்டுருவான் என்ட்ரி போடாமல். இப்படி பண்ணதை வந்து ஆதாரங்களுடன் வெளியிட்டோம் தமிழ் அரசியல் பத்திரிகையில் அட்டப்படத்தில். நான் ஆக மொத்தம் நீங்கள் மேகதாடு கூடாதுன்னு நீங்கள் தீர்மானம். ஆனால் மேகதாடுக்கு வந்து திருட்டுத்தனமாக மணல் கடத்தல் இங்கே இருந்து தான். விழிங்க வந்து அதானி கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் அதானி கான்ட்ராக்ட் சப் கான்ட்ராக்ட் நாங்கள் தான். பிளஸ் அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டும் வந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் விட்டு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய நலன்லாம் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம். ஆனால் அதில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய கட்சிக்காரர்கள், எங்களுடைய வகைராவுக்கு சுயலாபம், இதுதான் திராவிடம் அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதில் தமாஷ் என்னன்னா, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் டி ராஜா இருக்கார், டி ராஜா அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் இங்கே பேசும்போது என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர், அவர் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர், அவர் வந்து பிரதமராக வருவார், நிச்சயமாக வருவார் போவார். அங்கே வந்து அவருடைய மனைவி ஆனி ராஜா அவர்கள் வந்து ராகுல் காந்தி எதிர்த்து வயநாட்டில் நின்னாங்க, தோத்துட்டாங்க, ஆனால் வயநாட்டில் நின்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸை வந்து முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும். ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட்டு. இண்டி கூட்டணியிலேயே இருந்தாலும் கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து எதிரி கம்யூனிஸ்டுக்கு. பிஜேபியை விட காங்கிரஸ் தான் எதிரி காலமாக. அந்த வகையில் புருஷ மொட்டாட்டியாக இருந்தால் ஒரே கொள்கை ஒரே கட்சியில் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, அது நமக்கு புரியுது. அண்ணன் தம்பி கூட வேறு வேறு கட்சியில் இருப்பான். ஆனால் சௌகரியத்துக்காக இப்படி வந்து ஒரு இடத்துல வந்து ராகுல் பிரதமர், ஒரு இடத்துல காங்கிரஸையே ஒழிச்சு கட்டணும்னு பேசி இப்படியெல்லாம் பேசுறது வந்து, 2 பேரும் கம்யூனிஸ்டில் தான் இருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து வேறு கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நியாயம். இப்போ குமரி ஆனந்தன் வந்து காங்கிரஸில் இருந்தார், தமிழிசை வந்து பாஜகவில் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நீங்கள் சொல்லலாம் அரசியலில். ஆனால் அப்படி இல்லை, ஒரே கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் வந்து ஆனி ராஜாவும் இருக்காங்க, டி ராஜாவும் இருக்காங்க. ஆனால் இங்கே பேசும்போது ஒரு பார்வை, அங்கே பேசும்போது அப்படியே வந்து எதிர்பார்வை. இது சுயலாபத்துக்காகவும் அந்த இதுக்காக பண்ணுறது தான். ஸோ விழிஞத்தை நாம் வந்து விட்டுவிட்டோம், அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டது மட்டும் இல்லாமல், ஆனால் விழிஞத்தில் வரக்கூடிய லாபங்களை வந்து அதை விழுங்கி கொண்டிருக்கிறோம், திராவிடம் விழுங்கி கொண்டிருக்கிறது. குலசேகரப்பட்டினமும் அப்படி தான் ஆக போகுது. பரந்தூர் ஓசூர் வந்தாலும் இதே மாதிரி தான் ஆகும். ஏதோ ஒரு குடும்பத்திற்கோ இல்லை அந்த குடும்பம் சார்ந்த அந்த கட்சி சார்ந்த சிலருக்கோ மட்டும் லாபம் வருமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு லாபம் எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது என்பதில் திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக குறியாகி இருக்கிறது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.